பண்ணிக்கலாம். டூ வீலரில் இப்போ நீங்கள் ரைட்டில் ஏற்றும் போது சப்போஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஈரமாக இருக்குது ரோடுன்னா அந்த ரோட்டில் வண்டி சீக்கிரமாக ஏறாது. என்ன காரணம்னா வழுக்கும், அப்படியே ஸ்கிட் ஆகும். இப்போ ஒரு சப்போஸ் ஃப்ரண்ட் வீல் ஏறிச்சுன்னா பேக் வீல் ஏறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காரை கீழே இறக்காம பார்த்துக்கணும். ஏன்னா கீழே இறக்கணும்னா அந்த இடத்துல மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் திணறும், அதாவது வீல் வந்து வழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இடத்துல கீழே இறக்கக்கூடாது. சரி, அப்போ எந்த மாதிரி இடத்துல நம்ம வண்டியை வளைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டும் மட்டமாக இருக்கணும், ரைட்டில் மட்டமாக இருக்கணும். இல்லை ரொம்ப இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கு அப்படின்னா லெஃப்ட் மட்டும் மட்டமாக இருந்தால் கூட போதும், ரைட்டில் மட்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரைட்டில் லெஃப்ட் எடுத்து நம்ம வளைக்கிறதுனால உங்களுக்கு ரைட்டில் அதிகமாக போகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ கிளச்சை அழுத்தி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ அந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணிக்கங்க. ரெடி? ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. கிளச் வந்து கண்ட்ரோலாக வைங்க, ஃபுல்லாக எடுக்காதீங்க, வண்டி வேகமாக போகும், நம்மளோட தாண்டி போயிட்டே இருக்கும். கிளச் கொஞ்சம் அழுத்துங்க. அழுத்தி இப்போ நம்ம வளைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. டர்ன் ஃபாஸ்ட். ஓகே, டேர்னிங் முடிஞ்ச உடனே ஸ்டடி. இப்போ கொஞ்சம் லெஃப்ட். இப்போ எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்து அதை சரி பண்ணு. ரைட், பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. எடுத்துட்டு டைரக்ஷன் பாருங்கள், கொஞ்சம் ரைட்டில் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அந்த லெஃப்ட்னா லெஃப்டே பிடிச்சிக்கூடாது, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு ஸ்டடி பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளச் செகண்ட். ஓகே, கிளச்சை எடுங்க, ஸ்டீரிங் டைரக்ஷன் நல்லா பாருங்கள். ஸ்டடி, நேர் பாயிண்ட். கொஞ்சம் கிட்ட பார்க்கறத விட்டு கொஞ்சம் அந்த லாரி போகுதுல்ல அந்த டிஸ்டன்ஸ்ல பாருங்க. ஓகே, கிளச் தேர்ட் கியர். இழுத்து போடக்கூடாது, தானா அதுவே வந்துடும். ஓகே, போடு, தேர்ட் தான், போங்க. கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி போட்டீங்க, அந்த மாதிரி இழுக்கக்கூடாது, நீங்க அந்த பக்கமா இழுக்கவே கூடாது. நான் தான் உங்களுக்கு அங்கேயே சொல்லிட்டேன்னு, நியூட்ரல் ஆன் ஆச்சுன்னா அதுவே தானாவே நவுந்துரும், நம்ம அந்த பக்கம் இழுக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, ஃபோர்த் கியர் ட்ரை பண்ணுங்க. கிளச் ஃபோர்த். இந்த கிளச்சை அழுத்தும் போது வேகமாக அழுத்தணுங்க. எப்போவுமே அழுத்தும் போது மட்டும் வேகமாக அழுத்துக்கலாம், எடுக்கும்போது வேணா கியருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்பீட் கிளச் எடுத்துட்டு ஸ்டேரிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாகுது கியரில் வரும்போது. அதுக்கப்புறம் அந்த பாருங்கள், அந்த ஒரு கீர் போட்ட உடனே வண்டி இப்படி ஒரு 2-3 அலைன்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நேரம் ஆகுது. கீர் போடும்போது மட்டும் அந்த ஃபால்ட் வரக்கூடாது. ஓகே, ஸ்லோ பண்ணிங்க, ஹாரன் அடிச்சிருங்க. லெஃப்ட் போகிறவனை மட்டும் எப்பவுமே நம்பாதீங்க. இந்த பள்ளத்தை சென்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச் ஃபுல்லாக அழுத்திட்டு பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணி அப்படியே ஓரம் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் பிரேக்கை விடுங்க. உங்களுக்கு தப்பாக இருக்கு தெரியுதுன்னா பிரேக்கை விடணும், விட்டால் வண்டி நிற்காது, உருண்டுகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஓகே, சரியாக பண்ணீங்க. இருந்தாலும் ஒரு பதட்டத்தோடவே ஓடுற மாதிரி இருக்குது, தெரியுதா? உங்களுக்கு வர்றது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் உங்களுக்குள்ளவே ஒரு கேள்வி வந்துடுது, இது சரிதானா, இது தப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டவுட்டோடவே ஓட்டுற மாதிரி இருக்குது. கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் அதை ரிலாக்ஸாக பண்ணுங்கள், டைம் எடுத்து பண்ணுங்கள். இன்னும் கூட நீங்கள் டைம் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வரும். ஓகே, இப்போ சரியாக பண்ணீங்க. இதே மாதிரி மறுபடியும் எடுக்கலாம். கிளச்சை நல்லா அழுத்திங்க. ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா அது சும்மா நான் தான் சொன்னேன், ஒரே ஒரு இன்ச்சு தான், அந்த ஒரு இன்ச்சு எடுத்தாலே நவர ஆரம்பிச்சிடும், அதை கவனிச்சு எடுங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஆக்சிலேட்டரை கூட்டணும். ஓகே, கிளச் செகண்ட்.
கிளச்சை எடுத்துட்டு இப்போ ரிலாக்ஸ்டாக ஒரே ஸ்பீடாக போகலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் ரைட் ஏறி. அவர் போகிற ஸ்டைல் சரியில்லை, ஹார்ன் அடிக்கு. ஓகே, கிளச், தேர்ட், நியூட்ரல், அப்படியே மேலே ரைட். இப்போ நம்ம தேர்ட்லேயே போகலாம். ஃபோர்த்து அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா இப்போ நம்ம டேர்னிங் வருது, அதேமாதிரி வேகத்தடை வருது, அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு போகலாம். இப்போ ஸ்பீடை லைட்டாக குறைங்க, கொஞ்சம் அப்படி குறைச்சி ரைட்டில் அதிகமாக ஏற விடாமல் பார்த்துங்க. பொறுமையாக செய்யுங்க. ஹார்ன் அடி, லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும், லைட்டாக கொடுக்கணும். அந்த ஒரு யூ ஷேப் அப்படியே இப்படி. ஸ்டேரிங் வந்து நல்லா ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் அழுத்திட்டு அந்த கால் ரெடியாக பிரேக்கில் வச்சுருங்க. ஒரு தடவை லாங்காக ஹார்ன் அடிச்சிருங்க. பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. பிரேக். ஓகே, பிரேக்கை விட்டுருங்க. இப்போ நம்ம செகண்ட் கியர் மாற்றிக்கலாம். நியூட்ரல், தள்ளி கீழே போட்டுட்டு கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கிளச்சை மட்டும் அப்படியே மெதுவாக எடுத்துக்கிட்டே வாங்க. அவனை விட்டுலாம் இருங்க. போகிறானா முன்னாடி வண்டி வருது, போக முடியாது. அவனை விட்டுட்டு நம்ம போகலாம். ஓகே, அவன் மேலே அதிகமாக கவனம் கொடுக்காதீங்க, ரிலாக்ஸாக போகலாம். ஏன்னா முன்னாடி வண்டி இருந்தால் அவனால் போக முடியாது, அவன் மெதுவாக தான் வந்தால் வேறு வழி கிடையாது. இப்போ கிளச்சை நல்லா அழுத்திங்க, கொஞ்சம் ஓரம் வந்துடுது. இப்போ கிளச்சை மெதுவாக எடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த ஓரத்துலேயே போங்க. ஆக்சிலேட்டரை அழுத்தாதீங்க, ரொம்ப ஓரம் வந்துடக்கூடாது. நமக்கும் இடம் இருக்கணும். அவனை விட்டு நம்ம போகலாம். இந்த வேகத்தடையே நல்லா கவனிங்க. கால் வலிக்குதா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் தான். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு தனியாக ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும். பிரேக் லைட்டாக அவ்வளோதான், விட்டுறேன். இப்போ கிளச்சை எடுக்கும்போது நம்ம ரைட்டில் வளைக்க போகிறோம் இல்லையா, இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட், அது ரைட் கீழே, இது ரைட் இண்டிகேட்டர். உங்களுக்கு அங்கே எரியறது தெரியும். ஓகே, இப்போ நம்ம ரைட் இங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ராக்கை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் வந்து இப்போ வலை உங்கள் பாருங்கள். கிளச்சை அழுத்துங்க. இந்த மாதிரி வேகமாக விட்டிங்கன்னா சல்லுன்னு போயிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அதை. இப்போ ஸ்டடி முழுசா இல்லை, அதை கவனிச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆக்சிலேட்டர் கார்டு. இந்த மாதிரி பைக்காரங்க கிராஸ் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம ட்ராக் தான் வருவாங்க. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம். இப்போ கொடுங்க, அதை கொஞ்சம் கவனிச்சு அழுத்துங்க வேகம். அதேமாரி மிரர்லேயும் கொஞ்சம் கவனம் வைங்க. உங்களுக்கு எந்த பக்கம் போகிறீங்க, லெஃப்டா ரைட்டா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, அந்த கோடை ஒட்டுற மாதிரியே போங்க. உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக போகும். லெஃப்ட் கொஞ்சம் நேரம், ரைட் கொஞ்சம் நேரம், அப்படி அலைஞ்சிட்டே இருக்கு பாருங்க. கரெக்டாக அந்த பள்ளம் அங்கே தான் வந்துட்டு இருக்கு. ரைட்டில் போய்டுங்க. ரைட் ஃப்ரீயாக இருக்கு. ரைட் கோடை ஒட்டி அப்படியே சென்டர் பண்ணுங்க. லெஃப்ட் வரக்கூடாது, மறுபடியும் பாருங்கள் லெஃப்ட் வருது பாருங்க. இல்லையே, நான் சொல்கிற கண்ட்ரோல் வரலையே. அந்த ஆட்டோ போகுதுல்ல, அங்கே தரையை பாருங்க. இதுதான் நான் சொன்னது. அழுத்தி பிடிக்காதீங்க, லூஸாக பிடிங்க. லூஸாக பிடிச்சிங்கன்னா தான் நான் சொல்கிற கான்செப்ட் புரியும். நீங்கள் அழுத்துறீங்க, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. ஸ்டேரிங் அழுத்த என்ன ஆகும்னா லாக் ஆகும். ஸ்டேரிங் சரியாக வராது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக. லோடு வண்டி ஹெவியாக இருக்குது, அவங்க கிட்ட ரீச் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரைட்டில் ஏறி போயிடு. ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. அவ்வளோதான். ஸ்டேரிங் தான் அட்டுன்னு ஆட்டுற மாதிரி இருக்குது. இப்போ கியர் என்ன கியரில் இருக்குது, செகண்ட் கியர் மாற்றிக்கலாம்.
தேர்ட்லேருந்து செகண்ட். ஓகே, செகண்ட்லேயே அப்படியே ரிலாக்ஸாக உருட்டுங்க. எப்படி இருக்கு இன்னைக்கு ட்ரைனிங்? முன்னால இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுதா? இன்னும் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கவனக்குறைவாக ஓட்டுற மாதிரி தெரியுது இருக்கும். அதேமாதிரி ஓரம் வரும்போது மிரர் அது எப்போவுமே மறக்காதீங்க. இந்த மிரரும் சரி அந்த மிரரும் சரி, 2 மிரரையும் கவனிச்சுட்டு மெதுவாக ஓரவாங்க. அதுக்கப்புறம் நேராக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் பிரேக். இப்போ பிரேக் அப்ளை பண்ணுங்க. தான் கரெக்ட். ஸ்டேரிங் இங்கே பாருங்கள். அதை மட்டும் பார்க்கக்கூடாது, இதையும் பார்க்கணும் அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் ஃபேஸ் கிராஸாக இருக்குது, இதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்கள் இப்போ முழுசாக லெஃப்ட்டு வந்து கிராஸாக இருக்குது. நீங்கள் ரைட்டில் ஓவராக வளைச்சிட்டீங்க. ஓவராக வளைச்சதுனால போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த டிரைவிங் வந்துச்சு உங்களுக்கு. ஆனால் முழு கவனத்தோடு நீங்கள் வண்டி ஓட்டுறதை பற்றி இப்போ நிறைய கவனம் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, நல்லா இருந்தது. சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் பதட்டமாகவும், இன்னும் அந்த பதட்டம் குறையாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே, எல்லாமே கிளியராக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்தது கியர் மட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ட்ரைனிங் என்னென்னா, எங்கெங்கே எப்படி ஓட்டணும், எந்தெந்த கியரில் நம்ம டவுன் பண்ணி ஓட்டணுன்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து நம்மளுக்கு குழப்பமே வரக்கூடாது. சேம் நம்ம 2 வீலர் எப்படி ஓட்டுறோமோ அதே கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் 2 வீலரில் வேகமாக வரீங்க, 5th கியரில் வரீங்க, அங்கே வேகத்தடை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிளச்சு பிரேக் அழுத்துறீங்க, வண்டி வேகம் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஆனால் வண்டி நிற்கலை. அப்போ நீங்கள் என்ன கியர் போடுவீங்க? செகண்ட். சப்போஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் 3rd கியர், இல்லை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா 4th கியர். சேம் அதே தான். ஆனால் வண்டி நின்னா மட்டும்தான் 1st கியர். 1st கியர் நம்ம ரன்னிங்கில் கண்டிப்பாக போடக்கூடாது. ஆனால் அது 2 வீலரில் விழாது, உங்களுக்கே தெரியும். 2 வீலரில் ரன்னிங்கில் கண்டிப்பாக 1st கியர் விழாது. இதில் விழுந்துடும். ஆனால் இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக, அது டைட்டாக வீழ்ச்சி பாருங்க. அப்போவே நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1st கியர் போடக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1st கியர் 0 ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் 1st கியர். ஆமாம் ஆமாம், அது எப்போவுமே மைண்டில் வச்சுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம அடுத்த கிளாஸ் நாளைக்கு என்னன்றதை பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.